நாடா வாழ்க்கை வயிறு வாழ்க்கை அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்க. வீட்டுல நல்லா காலேஜ் போயிட்டு வந்துறாங்க. போயிட்டு வந்தா தீனிக்கு கூட கஷ்டம். ஃபோக்கஸ் அண்ட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் உன் மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா எப்படி மத்தவங்க மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும்? எங்க போற? சொல்லிட்டு டேய் மச்சான், நாளைக்கு எக்ஸாம்டா. எதாச்சும் படிச்சியாடா? டேய் காலையில இருந்து படிக்கிறேன்டா. ஒரு கொஸ்டின் படிச்சு இன்னொரு கொஸ்டின் படிக்கிறதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் மறந்து போயிருது. என்ன பண்ணேன்னு தெரியலடா. பேசாம நான் பிட்டே அடிக்க போறேன்டா. சரிடா வைடா. என்னடா படிக்க சொன்னா விட்டு அடிக்கிறீங்க? நான் எவ்வளவு படிச்சாலும் மண்டையிலே ஏற மாட்டேங்கிறேன். அண்ணே சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம் பிட் அடிக்காம எழுதி கொடுத்தாமா? அவன் கிடக்கலாம் பிட்டே அடிப்பான்டா. எடா பேப்பர் The next day. எடுக்க மாட்டா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டா. ஆன்லைன்ல தான் இருக்கா, ஆனா மெசேஜே வர மாட்டேங்குது. நீயாச்சும் பரவாடா. நான் கஷ்டப்பட்டு பிட் எழுதி கடைசியில எக்ஸாம்ல எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் தெரியாம ஃபெயில் ஆயிட்டேன்டா. என்னடா பண்றது? நீ மட்டும் என்ன, உன் ஆளு நீ அடிக்கிற காலு கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. வாட்ஸ்அப்ல நீ மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. பெரிய லவ் பண்ண லவ் நீ பெருசா என்ன பேச மாட்டியா? என்னை பத்தி பேச ஆளை பத்தி பேசுனேன். அப்படி என்ன பேசுவேன்? நீ ஒரு ஒரு பிட்டு ஜட்டிக்குள்ள பிட்டு போயிடுச்சு, அதை எடுக்க முடியல. என்ன பத்தி பேசு. என் ஜட்டிக்குள்ள பிட்டு பத்தி பேசுனா நானே டென்ஷன் ஆயிட்டேன். என்னடா பிட்டு அடிச்சுக்கிட்டு? ஏண்டா உனக்கு லவ் மேரேஜ் பண்ண தெரியல, உனக்கு ஒழுங்கா பிட்டு மேரேஜ் உனக்கு அட்வைஸே பண்ண தெரியல. ஏண்டா ஒழுங்கா உனக்கு லவ் ஒழுங்கா பண்ண தெரியுதா? நீ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாதான் அந்த பொண்ணு உன்கிட்ட பேசும். உனக்கு எவ்வளவு படிச்சு அட்வைஸ் பண்ண ஒழுங்கா பேசாம இருந்தாலே நான் பாஸ் ஆயிப்பேன். படிச்சேன் அட்வைஸ் பண்ண பாத்தியா? வந்த இடம் ஏன் காடு, நீ தான் பலியாடு.